காசி மட்டும்தான் டிசைடிங் அத்தாரிட்டிங்க. மினிஸ்டருக்கு வந்து அவர் தான் ஆளினால். நம்ம மினிஸ்டர் ஏன் கேஸுக்கு எடுத்துக்கோங்க. 35% பழைய. நீங்க சிவசங்கர் எடுக்காதீங்க. சிவசங்கர் வந்து மேரி ரப்பர் ஸ்டாம்ப். அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு எங்களுக்கு, நாங்க வந்து ஒன்லி சிக்னேச்சரிங் அத்தாரிட்டி, அவங்க தான் எல்லாம் பாக்குறாங்கன்ட்டு. இவ்வளவு ஏன் மினிஸ்டர்ல இருந்து எடுத்துட்டீங்கல்ல, மினிஸ்டர் வீடு ஏன் அவங்ககிட்ட இருந்தது? மினிஸ்டர் வீடு அப்போ வரைக்கும் வந்து இவங்களோட ஆபீஸா தான் இருந்து, காசி அங்கே தான் உட்காந்து கமிஷன் வாங்கிட்டு இருந்தாரு. எப்படி நீங்க கொடுத்தீங்க? ஒரு அமைச்சரே இல்லை, எம்எல்ஏக்கு இவ்வளோ பெரிய வீடு கொடுப்பீங்களா? அவ்வளவும் அப்பட்டமான முறைகேடுகள் எல்லாமே வந்துட்டு அவ்வளவு காசு அடிச்சிருக்காங்க. இது டிடிபிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒர்க் கான்ட்ராக்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 50-60 கோடி வந்து கமிஷன் வரும். ஒர்க் கான்ட்ராக்டுக்கு மட்டும் கமிஷன் வாங்குறது. இதே மாதிரி நீங்க மத்த இதை பாத்துக்கோங்க, டோட்டல் இதை பாத்துக்கோங்க. 2000 கோடி லாஸ் சொல்றீங்க, 60 கோடிங்கிறது ஒரு ஆண்டுக்கு ஒரு ஸ்டேஷன்ல. அது எங்க ஸ்டேஷன் கம்மியான செலவாகிற ஸ்டேஷன். இதே மற்ற ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா அது வேற லெவல் ரெவென்யூ, வேற லெவல் இன்கம். ஒன்லி அவருக்கு வந்து ஒத்து போற கான்ட்ராக்டர், அவர் கொடுக்குற கமிஷன்ல இருக்கிற கான்ட்ராக்டர், அவரோட குட் புக்ல இருக்கிற கான்ட்ராக்ட் மட்டும்தான் வில் சஸ்டைன். மற்ற எல்லாருமே வில் பி எராடிகேட். எல்லாமே கொண்டு போயிருக்கோம். அதோட விளைவு தான் இந்த கூட்டம். இன்னும் எங்களுக்கு அமைச்சர் வந்து உறுதி கொடுத்திருக்காங்க, வேற என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வாங்கிறது. எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை அளிக்கிற வகையில் தான் அமைச்சரோட செயல்பாடு, இந்த அரசோட செயல்பாடுகள் வந்து இருக்கு. மாற்றத்தை விரும்பி தான் அங்கே ஓட்டு போட்டோம். ஆனால் இவ்வளவு பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் உண்மையிலே எதிர்பார்க்கல. இதுக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் மாண்புமிகு எரிசக்தி துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சர் எங்க நிர்மல்குமார் சாருக்கும் வந்து நாங்கள் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஹீரா ஜான், நான் வந்து தூத்துக்குடி அனல்மின் நிலைய ஒப்பந்தக்காரர்கள் சங்கத்தில் செயலாளராக இருக்கேன். இது வந்து அன்புராஜ் ஜெபசிங் இவங்க தலைவராக இருக்காங்க. எங்க பொருளாளர், எங்க நிர்வாகிகள் எல்லாமே. இவ்வளோ ஏங்க இன்னொரு இது சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது இந்த யூனியன் வந்து இவ்வளவு தூரத்துக்கு ஆக்டிவா இவங்களுக்கு எகென்ஸ்டா இருக்குன்னு இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு வேண்டிய ஆட்களை வச்சு இன்னொரு யூனியன் ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுக்கு எகென்ஸ்டா பழைய டிஎம்கே குரூப் வச்சு இன்னொரு யூனியன் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு கூட நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. சரியா? அவங்கள பின்னாடி யாரும் இல்ல, மெம்பர்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்ல. பட் இவங்க மிரட்டி சேர்க்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட், இது என்னைக்குனாலும் போயிடும், நாங்க தான் அடுத்த ஆட்சிக்கு வருவோம். ஆமா, ஒரு வேலை நான் செஞ்சேங்க. ஒரு வேலை வந்து 800ல இருந்து மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட்டுக்காக உள்ள வேலைகள் வந்து செஞ்சோம். அது வந்து அதில் வந்து லாபம் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஆனால் இவங்க என்ன கேட்டாங்க என்கிட்ட, அதில் ரொம்ப லாபம் இருக்குது, அதில் நீ ரொம்ப சம்பாதிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி 20% கேட்டு கொடுத்துட்டேன். அதுக்கு மேலே 35%, 55% ஆச்சு. அப்போ நான் கேட்டேன், அப்போ வேலையே செய்யாமல் பில் போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த 55% கொடுத்துடலாம் அப்படின்னு. உடனே நீ கொடுக்க முடியாதுன்னா நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு காசி தான் சொன்னார். அவனுக்கு எந்த வேலையும் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஓப்பன் ஃபோரத்தில் சொல்கிறேன். கொடுக்கலன்றதுக்காண்டி தான் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு 20% கொடுத்துட்டேன். திருப்பி எங்க வாங்க? ஏங்க யானை வாய்க்குள்ள போனதுக்கு அப்புறம் எப்படிங்க திருப்பி வாங்க முடியும்? இவ்வளோ ஏங்க நான் இந்த யூனியன் எலெக்ஷன்ல நிற்கிறேன். ஏன்னா இந்த பழைய நிர்வாகத்திலேருந்து மாறி இந்த நிர்வாகத்துக்கு எலெக்ஷன்ல நின்னோம். அதுக்கு ஏகப்பட்ட நெருக்கடி கொடுத்தாங்க, வரைய ஜெயிச்சு வரக்கூடாதுன்னு. எதுக்குங்க 1 கோடிக்கு நான் 20 லட்சம் கொடுத்துருக்கேன். வேலை செஞ்சது 88 லட்சத்துக்கு தான் பில்லா இருக்கு. இதே நான் ஒருத்தன். இதே மாதிரி என்கிட்ட ரெக்கார்டிக்கலாவே அவர் பண்ண முறைகேடுக்கு பெரிய இதே இருக்கு. இடில இருந்து சிபிஐ வரைக்கும் என்கொயரி பண்ணாங்கன்னா அவர் வருஷத்துக்கு வெளியே வர முடியாது. ஏன்னா என்கிட்ட ஒரு இதுக்கு மேல ஒரு இது இருக்கு. கமிஷன் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு கமிஷன் சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்தி எங்களை கூப்பிடுறாங்க. எங்ககிட்டயே இதுல என்ன பெரிய இதுன்னா, இவங்க வேலை எடுக்கிறாங்கல்ல, இந்த வேலை வந்து எங்க கிட்ட வாங்குற கமிஷனை வச்சுதான் இவங்க வேலையே செய்யறாங்க. சரியா? எங்க கிட்ட வாங்குற கமிஷன் வச்சு எங்க கிட்டே இவர் வேலையை இவர்கிட்ட இருந்து புடுங்கி இவர்கிட்டயே கமிஷனையும் வாங்கி இவர் வேலையும் புடுங்கிட்டு அந்த வேலையை செய்யறாங்க. சரியா? எங்க கிட்ட வாங்கின இதை வச்சுக்கிட்டு இவங்க யாருங்க இந்த ட்ரிபிள் அசோசியேட்ஸ்? அவ்வளோ பெரிய ஹோட்டல் அடைக்கலாபுரத்தில் கட்டியிருக்கான், திருச்செந்தூர்ல அவ்வளோ பெரிய ஹோட்டல் கட்டியிருக்கான், அவ்வளோ பெரிய அதை எல்லாத்தையும் விசாரணை பண்ணணும்.
இவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் எப்படி வந்தது, இவங்க எப்படி இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்தாங்க அப்படிங்கறத முழுக்க வந்து விசாரணை பண்ணணும். அது நாங்க அமைச்சர்கிட்ட கேட்டிருக்கோம். அது ஃபுல்லாவே வந்துட்டு பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து இதோட நிக்காது. ஏன்னா நாங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். அது வந்து இது ஆரம்பம். இனி வரிசையா வந்துட்டு ஏங்க ஒரு யூனியன்ல இருந்து பேச போயிருக்கோங்க. தமிழர் பண்பாடுங்க. போனவங்களுக்கு வந்து பச்சை தண்ணி கொடுக்காம கால் மேல கால் போட்டு உட்காந்து அதெல்லாம் ஒன்றும் முடியாது. 7% கமிஷன் கூட கொடு, இல்லைன்னா கிளம்பி போ அப்படின்னு சொல்றான். ஹோட்டலில் வச்சுட்டு பச்சை தண்ணி கொடுக்கல எல்லா வயசனும். அதோட நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், இனிமேல் உனக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது, என்ன ஆனாலும் பரவாயில்ல. இது இப்போ நடக்கலைங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே நாங்கள் இந்த முடிவு எடுத்து கமிஷன் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி எல்லாம் வாங்கிட்டோம். ஒருவேளை டிஎம்கே வந்தது எங்கள் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. இதே காசி மற்ற இன்னைக்கு டிடி மற்ற என்சிடிபிஎஸ் கான்ட்ராக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்க கேட்டு பாருங்க. இந்த குரூப்பை இல்லாமே ஆக்குவேன்னாரு. எங்களை எதிர்த்து இவ்வளவு தூரத்துக்கு பண்ணியிருக்காங்கல்ல, இவங்களை இல்லாமே ஆக்குவேன்னாரு. அது கடவுள் ஒருத்தர் இருக்கான்ல,